லூக்கா 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 50வது வசனத்துல அவருடைய இரக்கம், கர்த்தருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தேவனுடைய இரக்கம் இதரம் முக்கியம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம் அது நம்ம மேல இருந்தாலே போதும். ஆண்டவரே என் மேல இரக்கமாயிரும், ஆண்டவரே என் மீது கிருபையாயிரும், ஆண்டவரே எனக்கு மீது தயவாயிரும். அப்ப தேவனுடைய அந்த இரக்கம் இருக்கு பாருங்க, அவர் இரக்கமுள்ள தேவன். ஆனா நம்ம மீது இரக்கம் காட்டணும். அப்ப தேவனுடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். யாரு தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறாங்களோ அவங்க மேல தேவனுடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையா இருக்குமா. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், அவங்க பிள்ளைங்க தலைமுறையாக தேவனுடைய இரக்கம் அந்த ஆசீர்வாதம் தொடரும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க தேவனுக்கு பயந்து நடந்தாதான் உங்க பிள்ளைகளும், பிள்ளைகளின் பிள்ளைகளும், அவங்க பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்க முடியும். இந்த தேவனுக்கு பயம் இல்லாம சில திமிரா நடப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க நிமித்தம் பிள்ளைகளுக்கு சாபம் வந்து குடும்பங்கள் நிறைய கஷ்டப்படுகிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். அப்ப ஆசீர்வாதமோ சாபமோ உங்ககிட்ட இருக்குது. நீங்க கர்த்தருக்கு பயந்தவுடைய வழிகளில் நடந்தால் இரக்கம், ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்க தேவனை விட்டு வெளிவிலகி தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்தை செய்தா சாபம் தலைமுறை தலைமுறையை தொடர்ந்து விடும்.